தவேக தேர்தல் பிரச்சார மேலாண்மை பொதுச் செயலாளர் ஆதவ் அர்ஜுனா அக்டோபர் 4ஆம் தேதி டேராடூனில் பேட்டியளித்த நிலையில அக்டோபர் 5ஆம் தேதி டெல்லியில் காங்கிரஸ் முக்கிய தலைவர்களை சந்திக்க முடிவெடுத்துள்ளதா சொல்லப்படுது. கரூர் வேலுசாமிபுரத்தில் கடந்த வாரம் செப்டம்பர் 27ஆம் தேதி தவேக தலைவர் விஜய் பரப்புரை மேற்கொண்ட போது கூட்ட நெரிசலில் சிக்கி 41 பேர் உயிரிழந்திருக்காங்க. இந்த விவகாரம் தொடர்பாக தவேக பொதுச் செயலாளர் புசி ஆனந்த், தவேக இணை பொதுச் செயலாளர் சிடிஆர் நிர்மல்குமார் ஆகியோர் தலைமறைவாக உள்ளதா சொல்லப்படுது. ஒரு வாரமாக தலைமறைவாக இருக்கும் இவர்களை தனிப்படை அமைத்து தேடுதல் வேட்டை நடத்திட்டு வருகிறது காவல்துறை. எந்த நேரமும் கைது செய்யப்படலாம் என்ற இக்கட்டான சூழ்நிலையில இவர்கள் முன்ஜாமீன் கோரி மதுரை உயர்நீதிமன்றத்துல மனு தாக்கல் செய்திருக்காங்க. ஆனால் அந்த மனுக்களையும் நீதிபதி ஜோதிராமன் அமர்வு தள்ளுபடி செஞ்சிருக்கு. இது போதாதுன்னு கரூர் துயர சம்பவம் தொடர்பாக தவேக தேர்தல் பிரச்சார மேலாண்மை பொதுச் செயலாளர் ஆதவ் அர்ஜுனா சர்ச்சைக்குரிய வகையில சமூக வலைதளத்துல கருத்து தெரிவிச்சு சில மணி நேரத்திலேயே அந்த பதிவை நீக்கியும் இருக்காரு. அதை விசாரித்த நீதிபதி செந்தில்குமார் ஆதவ் அர்ஜுனா ஏதோ புரட்சியை ஏற்படுத்துவது போல பதிவிட்டிருக்காரு. ஒரு சின்ன வார்த்தை கூட பெரிய பிரச்சனையை ஏற்படுத்திடும். இவர்கள் என்ன சட்டத்திற்கு அப்பாற்பட்டவர்களா என்று கூறி அவர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும்னு நீதிபதி உத்தரவிட்டிருந்தாரு. இந்த நிலையில ஆதவ் அர்ஜுனா சமீபத்துல டெல்லி சென்றிருக்காங்க. அப்போது மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா சந்தித்து பேச முயற்சி செஞ்சதா சொல்லப்படுது. அதன் பிறகு உத்தரகாண்ட் மாநிலத்தின் டேராடூனில் நடைபெறும் கூடைப்பந்து விளையாட்டு நிகழ்ச்சிகளை கலந்த பிறகு டேராடூன் விமான நிலையத்துல உயர்நீதிமன்றத்தின் கருத்து குறித்து ஆதவ் அர்ஜுனாவிடம் கேள்வி எழுப்பப்பட்டுச்சு. அதற்கு நீதிக்காக போராடி வருவதாகவும் உண்மை வெளியே வரும் என்றும் ஆதவ் அர்ஜுனா பேட்டி அளித்தார். அந்த நீதிக்கான போராட்டமாக டெல்லியில் காங்கிரஸ் கட்சியின் மூத்த வழக்கறிஞர் சந்திக்க திட்டம் தீட்டி உள்ளதா தகவல் வெளியாகியிருக்கு. அந்த வழக்கறிஞரிடம் கரூர் சம்பவம் தொடர்பாகவும் உயர்நீதிமன்றத்தின் உத்தரவு தொடர்பாகவும் ஆலோசனை மேற்கொள்வார் என எதிர்பார்க்கப்படுது. வழக்கறிஞரை சந்தித்த கையோடு காங்கிரஸ் கட்சியின் முக்கிய தலைவர்கள் ஒரு சிலரை சந்திக்கவும் ஆதவ் அர்ஜுனா முடிவெடுத்துள்ளதா தெரிய வந்திருக்கு. அந்த முக்கிய தலைவர்கள்ல ராகுல் காந்தியும் இடம்பெறுவார் என எதிர்பார்க்கப்படுது. கரூர் சம்பவம் அரங்கேறிய சமயத்தில் தவேக தலைவர் விஜய் ராகுல் காந்தி தொலைபேசியில் தொடர்பு கொண்டு ஆறுதல் தெரிவிச்சிருக்காரு. அவர்கள் நீண்டகால நண்பர்கள் என்பதால் இந்த பேச்சுவார்த்தை நடந்துள்ளதா KS அழகிரி கருத்து தெரிவிச்சிட்டு வராரு. அதுவும் ராகுல் காந்தியை விஜய் சந்திக்க வேண்டும் என்றால் காங்கிரஸ் நிர்வாகிகளின் யார் தயவும் அவருக்கு தேவைப்படாது எனவும் குறிப்பிட்டு வந்தார். உடனுக்குடன் அப்டேட் தெரிந்து கொள்ள ஜெம் டிவி தமிழ் ஆப்பை இன்ஸ்டால் செய்யவும்.